தலைவர் பிரபாகரனோடு தமிழ் தேசியமும் தோற்று போய்விட்டது. இப்படியான ஒரு நிலைப்பாட்டை முன்வைக்கிறார்கள். காரணம், இப்போது தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவுகள், அங்கே தமிழ் தேசியவாதியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சீமானுடைய தோல்வி. இந்த வடக்கிலே அங்கஜன் ராமநாதன் அவர்கள் மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர், கிழக்கிலே திரு பிள்ளையான் அவர்கள் மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர். அப்போ இரண்டு பேருமே செம்மணியில் நேற்று 259வது மனித எண்புக்கூறு அகழப்பட்டிருக்கிறது, அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக எந்த விதமான கரிசனையும் இல்லாத தமிழ் சமூகம் விஜய் முதலமைச்சராவாரா இல்லையா என்று சொல்லி எங்களுக்குள் நாங்கள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறோம். விஜய் அவர்கள் தமிழ் தேசியத்தையும் கரைத்துக் கொண்டு திராவிடத்தையும் கரைத்துக் கொண்டுதான் தன்னுடைய கொள்கை வகுப்பை அவர் முன்னெடுத்திருக்கிறார். உண்மையில் செம்மணி போன்ற ஒரு அகழ்வு இடம்பெறுகின்ற இடம் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கான இடம் அல்ல. அங்கு கற்றுத் தேர்ந்தவர்கள் இங்கு இனத்தின் சார்பான ஒரு சான்றாக நிற்க வேண்டும். அப்படியான பங்குகளை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் நிறைவேற்றுகிறதா என்பது கேள்வி இருக்கு. இது ஜேவிபி மீதான மக்களுடைய விருப்பு வாக்குகள் அல்ல, தமிழ் தேசிய கட்சிகள் மீது மக்கள் கொண்ட வெறுப்பு வாக்குகள். தமிழர்களுடைய எஞ்சி இருக்கக்கூடிய நிலங்களும் பறிபோன பின்பா, அல்லது சிறையில் வாடக்கூடிய தமிழ் அரசியல் கைதிகள் வயதாகி அவர்கள் இயற்கை மரணம் அடைந்த பின்பதாகவா, அல்லது இன்னும் தொல்லியல் திணைக்களம் வடக்கு கிழக்கினுடைய நிலங்களை எல்லைக்கற்கள் போட்ட பின்பதாகவா? அது இனி எதிர்காலத்திலே அரசியலுக்கு வரக்கூடிய இளைய சமூகத்தினர் ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரத்தை பண்பாட்டை முன்னெடுக்க வேண்டும். இந்த அரசியல்வாதிகளை பார்த்து வருகின்ற அந்த இளைஞர்கள் எப்படி தேர்ந்த அரசியல்வாளர்களாக மாற முடியும்? ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். இது சக்கரவேகம். வார்த்தை என வாழ்கொண்டு கருத்துக்களோடு மோதுகின்ற இடம். இன்றைய நாளும் சமகால அரசியல் நிலவரங்களை பேசிக் கொள்வதற்காக நம்மோடு இணைந்து கொள்கிறார். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் சிவகுரு ஆதீனத்தினுடைய ஆதீனமாக இருக்கக்கூடிய திரு வேலன் சுவாமிகள் இணைந்து கொள்கிறார். வணக்கம். வணக்கம் பிரியங்கன். வணக்கம் ஐபிசி நேயர்களே. குறிப்பாக இப்போதைய சூழலை, அதாவது தொடர்ச்சியான ஒரு இயங்கிகளில் இருக்கக்கூடியவர் நீங்கள், இப்போது இருக்கக்கூடிய எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிறப்பு எப்படி அணுகுகிறது? தற்போது இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பரப்பு என்பது ஒருவித மந்தகதியிலும் தமிழர் தரப்பிலிருந்து ஒரு ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும் தமிழ் இனத்தை அழிக்க வேண்டும் என்று செயற்படுகின்ற சக்திகள் முன்னெடுக்கின்ற பல்வேறு செயற்பாடுகளுக்கு எதிர்வினையை அப்பப்போது ஒரு சிறிய அளவிலே ஆற்றி கொண்டிருக்கின்ற ஒரு இனமாகவும், அதே நேரம் நினைவேந்தல்களை மிகவும் எழுச்சியாக அனுஷ்டிக்கின்ற போதும் அது அன்றைய நாளோடு அந்த எழுச்சி, அந்த உணர்வு குறைவடைந்து அல்லது அப்படியே அமைதி அடைந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலை தான் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிறப்பிலே இப்பொழுது காணப்படுகிறது. ஆனால் அதே நேரம் சிங்கள பௌத்த பேரினவாத அரசுகள் காலத்துக்கு காலம் எவ்வாறு எங்களுடைய இனத்தை அடக்குமுறைக்கு உட்படுத்தி வந்தார்களோ, இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் கூட அதையே அப்படியே முன்னெடுத்து செல்கிறது. நில ஆக்கிரமிப்பாக இருக்கலாம், புத்தர் சிலைகளை நிறுவுவதாக இருக்கலாம், அரசியல் கைதிகளுடைய விடுதலையாக இருக்கலாம், பயங்கரவாத தடை சட்டம், 6ஆம் திருத்த சட்டம் போன்றவற்றை நீக்குகின்ற விடயங்களாக இருக்கலாம். ஒரு ஜனநாயக வெளியை ஏற்படுத்தாமல் மக்களை அடக்கி ஆளுகின்ற நிலைதான் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எந்தவித ஒரு முன்னேற்றத்தையும் இந்த அரசு இந்த கடந்த காலத்திலே ஆட்சிக்கு வந்ததிலிருந்து செய்யவில்லை. அதே நேரம் எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிடையேயும் வளமையை போல ஒற்றுமை இல்லாத தன்மைகளும் தெளிவில்லாத நிலைகளும், அவ்வப்போது சிறு சிறு விடயங்களை முன்னகர்த்துவதும் அது தோல்வியிலே முடிவு அடைகின்ற ஒரு நிலைதான் என்று காணப்படுகிறது. ஆகவே சுருக்கமாக சொல்ல போனால் மிகவும் ஒரு பின்னடைவான நிலையிலே தமிழ் தேசியம் மிகவும் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கின்ற ஒரு நிலையில் தான் நாங்கள் இன்று வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் குறிப்பாக சொல்கிறீர்கள் தமிழ் தேசியம் பின்னடைவாக இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் சமூக ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அதில் பேசக்கூடியவர்களுடைய கருத்துகளின் பிரகாரம் தமிழ் தேசியம் தோற்று போன ஒரு கோட்பாடு, அல்லது தலைவர் பிரபாகரனோடு தமிழ் தேசியமும் தோற்று போய்விட்டது, இப்படியான ஒரு நிலைப்பாட்டை முன்வைக்கிறார்கள். காரணம், இப்போது தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவுகள், அங்கே தமிழ் தேசியவாதியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சீமானுடைய தோல்வி, இந்த விடயங்களை எல்லாம் வைத்து இப்படியான ஒரு கருத்தியலை முன்வைக்கிறார்கள். உண்மையில் ஒரு கோட்பாடு என்பது வெறுமனே ஆயுத போராட்டத்தை வைத்து மட்டுப்படுத்தக்கூடாதது.
அதே போல கோட்பாட்டை ஒருவரிடம் அடகு வைக்க முடியாது. இன்று தமிழ் தேசிய ரீதியான ஒருவராக சீமானை பார்க்கதும் அல்லது சீமானிடம் தமிழ் தேசியத்தை நாங்கள் அடகு வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையின் காரணமாக இப்படியான ஒரு கருத்தியலை கேட்கக்கூடியதாக இருக்கு. மிக நீண்டு தொடர வேண்டிய ஒரு கோட்பாடு இது. தமிழ் மக்கள் ஒவ்வொருவரும் உலகம் பறந்து வாழக்கூடிய ஒவ்வொருவருடைய இதயங்களிலும் மனசாட்சியிலும் இருக்கக்கூடிய ஒரு விடயம் தமிழர் தேசியம், தமிழர்களுக்கான ஒரு அங்கீகரிக்கப்படுகிற நம்முடைய தேசத்தினுடைய கனவோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் இப்போது தமிழ் தேசியம் தோற்றுவிட்டது என்று மீண்டும் மீண்டும் சொல்லுகிற போது அது மக்களை ஒரு விரக்தி நிலைக்கு அழைத்து செல்லும். இப்படியான நிலைமைக்கான காரணம் என்ன என்று நினைக்கிறீர்கள்? ஆமாம், நிச்சயமாக தமிழ் தேசியம் தோற்றுவிட்டது என்றொரு கருத்து சொல்லப்பட்டாலும் அது உண்மை இல்லை. தமிழ் தேசியம் தோற்கவில்லை. இன்றும் தமிழ் தேசியம் மிகவும் உயிர்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. உதாரணமாக எடுத்தால் தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு விடயம் நடக்கும் பொழுது மக்கள் பேரெழுச்சியாக அங்கே வருகிறார்கள். இப்போ மே 18 நடைபெற இருக்கின்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலாக இருக்கலாம், நவம்பர் 27 வருகின்ற மாவீரர் நாளாக இருக்கலாம். மக்கள் தங்களுடைய உணர்வுகளை, அந்த அஞ்சலிகளை அந்த இடத்திலே ஒன்று கூடி வெளிப்படுத்துகிறார்கள். அதே நேரம் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் மக்கள் தமிழ் தேசியத்துக்காகத்தான் வாக்களித்து கொண்டு வந்தார்கள். ஆனால் அண்மையிலே அந்த கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு தன்மையை மக்கள் உணர்ந்து கொண்டதனால், தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற கட்சிகள் மீது மக்களுக்கு வெறுப்பு வந்ததனால் சிங்கள கட்சிகளை நோக்கி நகருகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது அந்த தமிழ் தேசியத்தை கதைத்து கொண்டு, ஆனால் உண்மையிலேயே தமிழ் தேசியத்துக்கு அர்ப்பணிப்பில்லாமல் ஒரு போலி தமிழ் தேசியவாதிகள் மீது ஏற்பட்ட ஒரு வெறுப்பே தவிர தமிழ் தேசிய கொள்கையின் மீது ஏற்பட்ட வெறுப்பு அல்ல. அதே பின்னணியில் பார்க்கும் பொழுது 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடும் மக்கள் அதே தமிழ் தேசிய எழுச்சியோடு இருக்கிறார்கள் என்பதை பறைசாற்றி இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் தான் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி போராட்டம். அந்த 2021 ஆண்டு காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா வடக்கிலே அங்கஜன் ராமநாதன் அவர்கள் மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர், கிழக்கிலே திரு பிள்ளையான் அவர்கள் மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர். அப்போ 2 பேருமே தமிழ் தேசியவாதிகள் அல்ல, ஒரு அபிவிருத்தியை நோக்கி அரசோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர்கள் என்ற வகையிலே ஒரு பிம்பம் கட்டியெழுப்பப்பட்டிருந்தது. இளையவர்கள் முதல் கொண்டு அனைவரும் வேலை வாய்ப்புகள், அபிவிருத்தி போன்றவற்றைத்தான் இன்று வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே விரும்புகிறார்கள். அவர்கள் இன விடுதலையையோ தமிழ் தேசியத்தையோ அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்றொரு நிலை இருக்கும் பொழுதுதான் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் அந்த போராட்டம் மிகவும் ஒரு எழுச்சியாக 2021 தாயகத்திலே நடைபெற்றது. அது எதை எடுத்து காட்டியது என்றால் தமிழ் தேசியம் இன்னும் அப்படியே உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதை. அதே நிலப்பாடுதான் இன்றும் இருக்கிறது. அதே போல நீங்கள் தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகளை அண்மையிலே சொல்லி இருந்தீர்கள். அதில் கூட திரு விஜய் அவர்கள் ஒரு பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று, ஆசனங்களை பெற்று ஒரு நிலைக்கு முதலிடத்துக்கு வந்திருக்கிறார் என்றால் அது கூட இளைய சமுதாயம் அவர் மேல் கொண்டிருக்கக்கூடிய கவர்ச்சியும் அந்த ஈர்ப்பும் ஒரு மன எழுச்சியை அவர்களுக்குள்ளே அவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு தனிநபராக நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஒரு கரிஸ்மா, எல்லாரையும் கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு துறையை சினிமா துறை அவருக்கு கொடுத்ததன் ஊடாக ஏற்பட்ட ஒரு மன எழுச்சி, குறிப்பாக இளையோர் மத்தியில் அதிகமான வாக்காளர்கள் இளையோர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இளையோர் மத்தியில் ஏற்பட்டது தான் அந்த ஒரு விடயமாக இருக்கிறதே தவிர திரு சீமான் அவர்களுடைய கொள்கையை அல்லது மக்கள் முற்றாக நிராகரித்து விட்டார்கள் என்று சொல்வதற்கும் இல்லை, அல்லது தமிழ் தேசியத்தை நிராகரித்து விட்டார்கள் என்று சொல்வதற்கும் இல்லை. ஏனென்றால் விஜய் அவர்கள் தமிழ் தேசியத்தையும் கரைத்து கொண்டு திராவிடத்தையும் கரைத்து கொண்டுதான் தன்னுடைய கொள்கை வகுப்பை அவர் முன்னெடுத்திருக்கிறார். அப்ப அந்த இடத்துல தமிழ் தேசியத்துக்கு எதிரானவராக திரு விஜய் அவர்கள் தன்னை ஒருபோதுமே காட்டிக்கொண்டது இல்லை என்ற அடிப்படையிலே அது ஒரு மன எழுச்சியை ஏற்படுத்திய ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆக ஒட்டுமொத்தத்திலே பார்க்க போனால் தமிழ் தேசியம் அதே நிலையிலே இருக்கிறது. ஆனால் நபர்கள் சார்ந்து அதை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் சார்ந்து தாயகத்திலாக இருக்கலாம் அல்லது தமிழகத்திலாக இருக்கலாம், அவர்களுடைய நிலப்பாடுகளை பார்த்தும் அவர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவு நிலைகளை பார்த்தும் தான் இந்த தேர்தல் முடிவுகள் அல்லது ஏனைய செயற்பாடுகள் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய தமிழர் தாயகத்தினுடைய அரசியல் நிலைப்பாட்டை தவிர்த்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைப்பாட்டை வைத்து எதையும் குறிப்பிட முடியாது. உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான எழுச்சி பேரணி. இந்த விடயத்தை 2021 ஆண்டு இடம்பெற்றது. எவ்வளவு காலத்திற்கு அந்த மக்கள் எழுச்சியை நாங்கள் உதாரணம் காட்டிக் கொண்டிருக்க போகிறோம் என்று தமிழ் மக்களுடைய எழுச்சி அல்லது தமிழர்களுடைய அரசியல் விழிப்புணர்வு என்பது எந்த நிலையில் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் மிக நீண்ட காலமாக தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு ஊட்டப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது.
ஆனால் எங்களிடம் இன்று வெற்றிடம் இருப்பதனை மிக தெளிவாக காட்டுகின்ற விடயம். செம்மணியில் நேற்று 259வது மனித எண்புக்கூடு அகழப்பட்டிருக்கிறது, அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக எந்த விதமான கரிசனையும் இல்லாத தமிழ் சமூகம் விஜய் முதலமைச்சராவாரா இல்லையா என்று சொல்லி எங்களுக்குள் நாங்கள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த தனிநபர் கவர்ச்சி என்பது இங்கு வரை செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறது. நாங்கள் பேசப்பட வேண்டிய அரசியலை மறந்து இருக்கிறோம். இங்கு தமிழ் மக்களுடைய நிலம் தொடர்பான மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. தையிட்டியில் இப்போது மிக அதிகமான பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பலாலை காவல்துறையினர் தவிசாளரை அழைத்து நல்லிணக்க பாடம் எடுப்பது தொடங்கி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. செம்மணியினுடைய பிரச்சனை இப்படி இருக்கு. எங்களிடையே அரசியல் ரீதியான விழிப்புணர்வோ இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிடுகின்ற மாவீரர் தினம் தொடர்பான மாவீரர் தினத்திலே மக்கள் எழுச்சியாக வந்தார்கள் என்று. மாவீரர் தினத்தில் மக்கள் எழுச்சியாக வந்திருப்பது இப்போது இருக்கக்கூடிய எங்களுடைய அரசியலால் அல்ல. இது காலாகாலமாக இருக்கக்கூடிய ஒரு விடயம். காலாகாலமாக கடத்தப்படுவது புலிகள் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அவர்களுடைய மனங்களில் புலிகள் வாழுகிறார்கள் என்பதற்கான ஆதாரம். ஆக ஈழத்தமிழினத்தை தன்னெழுச்சியாக திரட்சி கொள்ள வைப்பதற்கான எந்த முயற்சி நாங்கள் செய்திருக்கிறோம்? இப்போது நீங்கள் செய்திருக்கிறீர்கள் புத்திவில் தொடக்கம் புலிகண்டி வரை. ஆனால் 2021ஆம் ஆண்டு நடந்த விடயத்தையே நாங்கள் இன்னும் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அதை கடந்து நாங்கள் பெற்ற வெற்றி என்ன? இல்லை, நிச்சயமாக நீங்கள் சொல்லுகின்ற விடயத்திலே அதை கடந்து ஒரு பெரிய அளவிலே நாங்கள் ஒரு வெற்றியை இதுவரை காணவில்லை என்பது உண்மை. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் 2009க்கு பிறகு பார்க்கும் பொழுது தமிழ் தேசியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கக்கூடிய கட்சிகள் மீது இருக்கக்கூடிய அவர்களுடைய போலித்தனங்கள் காலத்துக்கு காலம் வெளிக்காட்டப்பட்டு படிப்படியாக இப்பொழுது மக்கள் ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் மீது ஒட்டுமொத்தமாகவே ஒரு வெறுப்பு நிலைக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற கள யதார்த்தம், வடக்கு கிழக்கிலே இருக்கிற கள யதார்த்தம் அதுதான். அண்மையிலே நாங்கள் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராக ஒரு கையெழுத்து போராட்டத்தை நடத்தி இருந்தோம் வடக்கு கிழக்கிலே. அதை சேகரிக்க மக்கள் மத்தியிலே செல்லும் பொழுது அவர்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் அல்லது கேட்ட ஒரு கேள்வி, நீங்கள் ஏதாவது அரசியல் கட்சியை சேர்ந்தவரா என்றால் மிகவும் வெறுத்து ஒரு பேச்சு பேசாத அடியடிக்காத ஒரு நிலப்பாட்டில் நான் அப்படி வெறுத்து போய் இருக்கிறேன். நாங்கள் இல்லை, நாங்கள் ஒரு பொதுவான தளத்திலேருந்து இந்த முயற்சியை முன்னெடுக்கிறோம் என்று சொன்னோன்னே அவர்களாவே கையெழுத்து வச்சார்கள். அப்போ அந்த ஒரு உதாரணத்தை வச்சு பார்க்கும்போது மக்கள் இப்படியான ஒரு கொதிநிலையில் இருக்கிற ஒரு கட்டத்தில் இன்று மக்கள் ஒரு உணர்வு, மக்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். எங்களுடைய அரசியல்வாதிகள்லாம் மக்களை எப்பொழுதும் தேர்தல் வரும்போது தேர்தலுக்கு அண்மையிலே ஒரு ஒற்றுமை என்ற ஒரு போலி கட்டமைப்பை உருவாக்கி மக்களுக்கு மாற்றி வாக்குகளை பெற்றுவிட்டு பிறகு மீண்டும் அவர்கள் தங்களுடைய சுயநல அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் இப்போ மக்கள் மத்தியிலே நீங்கள் சொன்னது போல பட்டி தொட்டியெங்கும் மூல முடுக்கெங்கும் ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். தமிழ் தேசியம் என்றால் என்ன, அதனுடைய கூறுகளவை, அதை நாங்கள் இன்றைய காலத்திலே எவ்வாறு நடைமுறைப்படுத்த போகிறோம், அடுத்த கட்டமாக என்ன செயற்பாடுகளை முன்னெடுக்க போகிறோம் என்ற ஒரு பிரதான விழிப்புணர்வு எங்களுடைய அனைத்து மக்களுக்கும், தாயகத்திலே வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதனை கட்சி அரசியலை கடந்து சிந்திக்கின்றவர்கள், சமயம் கடந்து, பிரதேசம் கடந்து, வடக்கு கிழக்கு என்ற பிரதேச வேறுபாடுகளை கடந்து, சமூக ஏற்றத்தாழ்வுகள், சாதிய வேறுபாடுகளை கடந்து ஒரு தமிழனாக, தமிழ் தேசியத்தை நேசிப்பவனாக இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றுபட்டு ஒரு மக்கள் இயக்கமாக இந்த செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் 2009க்கு பிறகு இப்பொழுது மிகவும் அழுத்தமாக அதுக்கான சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய பார்வையாக இருக்கிறது. இந்த விடயங்கள் பேசப்படுகிற போது இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறேன். அதாவது நாங்கள் ஒரு மக்கள் இயக்கமாக ஒரு கட்டமைப்பாக மாற வேண்டிய தேவை இருக்கிறது. பொத்துவில் தொடக்கம் புலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கம் 2021க்கு பின்னாக தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறது. ஏன் வேலன் சுவாமிகள் தலைமையிலான இந்த அமைப்பினால் ஒரு மக்கள் இயக்கமாக தன்னுடைய செயற்பாடுகளை முழுமையாக விஸ்தரிக்க முடியவில்லை? இன்று எங்களுடைய அரசியல்வாதிகள் அல்லது தமிழர்களுடைய அரசியல் கட்டமைப்புகள் பிரயோசனமற்றது அல்லது அவர்கள் மீது மக்கள் வெறுப்போடு இருக்கிறார்கள். இது எல்லோருக்கும் தெரியும். எல்லோரும் அதையே பேசிக் கொண்டிருக்கிறோம். 16 ஆண்டுகள் கழித்து ஒரு கடைநிலையில் இழிநிலைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையிலும் இன்னும் ஒருவர் பார்த்து நாங்கள் குற்றம் சாட்டுவதற்கு அப்பால், அதற்கு அப்பால் என்ன வழி இருக்கிறது என்பதனை கண்டறிந்து அந்த நகர்வுகளை ஏற்படுத்துவதற்கு ஒரு மக்கள் இயக்கம் அல்லது மக்கள் எழுச்சி கட்டமைப்பு ஒன்று தேவை. அப்படியான கட்டமைப்பாக நீங்கள் முன்னகர முடியவில்லை. அதற்கு உண்மையிலே நாங்கள் அந்த முன்னகர்வுக்கான முயற்சிகளை இப்பொழுதும் கூட செய்து கொண்டுதான் இருக்கிறோம். புத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தை ஒரு மக்கள் இயக்கமாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே கட்டியெழுப்புகின்ற முயற்சிகள் இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த இயக்கத்தை கட்டியெழுப்ப விடாது ஏற்படுத்தப்படுகின்ற தடைகள், எங்களுடனேயே இருந்து
இதற்கு எதிரான துரோக செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடியவர்கள் மற்றும் இராணுவ புலனாய்வுத்துறை, ஸ்ரீலங்காவுடைய புலனாய்வு சக்திகள் இதற்கு எதிராக எங்களோடு இணைந்து யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துவதும், அவர்களை இந்த பயணத்திலே தொடர்ந்து ஈடுபட விடாமல் ஒரு முயற்சிகளை முன்னெடுப்பதும், என்னை கூட கடந்த காலங்களில் 2 தடவை கைது செய்து வழக்குகள் இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தையிட்டி அண்மையில் கைது செய்யப்பட்டது நீங்கள் அனைவரும் அறிந்த விஷயம். அப்போ அந்த அடிப்படையில் எல்லோருக்குமே பலவிதமான அழுத்தங்களை இந்த ஸ்ரீலங்கா அரசு தன்னுடைய இயந்திரங்களை பயன்படுத்தி மிகவும் மோசமாக, மிகவும் ஒரு என்ன சொல்வது, ஒரு மிகவும் ஒரு வன்முறை ரீதியிலே அடக்கி ஒடுக்குகிற ஒரு சூழ்நிலையிலே பொதுவாக எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நாங்கள் கைது செய்யப்படலாம், 6ஆம் திருத்த சட்டத்தின் கீழ் நாங்கள் கைது செய்யப்படலாம் என்கின்ற அந்த பயத்தின் அடிப்படையில் எல்லோரும் கொள்கை அளவிலே ஏற்றுக்கொண்டாலும் முன்வந்து செயற்படுவதற்கு தயங்குகிறார்கள். ஆகவே அந்த ஒரு சவால் இருக்கின்ற அதே நேரம் எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய சுயநல அரசியல்வாதிகள் அல்லது போலி தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் அவர்களும் எங்களை போன்றவர்களை கண்டு பயப்படுகிறார்கள். இவர்கள் ஒரு உண்மையான நிலையிலே ஒரு மக்கள் இயக்கமாக வளர்ச்சி அடைந்து விட்டால் தாங்கள் செய்கின்ற சுயநல அரசியலை செய்ய முடியாமல் போய்விடும் என்று வெளியிலே பார்த்து சிரித்து கரைத்தாலும் உள்ளுக்கு அவர்களுக்குள்ளேயும் ஒரு அந்த எண்ணம் இருக்கிறது. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது இப்படி ஒரு மக்கள் இயக்கத்தை இங்கே கட்டி எழுப்புவதற்கு பலவிதமான எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய இளைய சமூகமும் அரசியலை பற்றிய சரியான விழிப்புணர்வு அவர்களுக்கு கிடையாது. அப்போ அவர்களுக்கு அப்படியான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் பல்வேறுபட்ட அமைப்புகளுடனும் தனிநபர்களுடனும் இணைந்து பல விதமான இளைஞர் விழிப்புணர்வு, அரசியல் விழிப்புணர்வு செயல் திட்டங்களையும் மெல்ல மெல்லமாக முன்னெடுத்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இளையோருக்கும் இதை பற்றிய சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இந்த மக்கள் இயக்கத்தை கட்டி எழுப்புவது என்பது மிகவும் ஒரு கடினமான பணியாகத்தான் உண்மையிலேயே இருக்கிறது. ஆனால் அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற அதே நேரம் அதிலே முன்னேற்றம் இருக்கிறது. ஆனால் முன்னேற்றம் மிகவும் ஒரு மந்தமான முன்னேற்றமாகத்தான் இருக்கிறது. சரி, எப்படியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் தமிழினம் தன்னுடைய அரசியல் ரீதியான தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னும் ஒரு புறமாக தமிழினத்திற்கு இந்த நிலத்தில் இடம்பெறுகின்ற அநியாயங்கள், குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த நிலப்பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. இராணுவ முகாம்கள் இன்னமும் இருக்கிறது. இராணுவம் பிடித்து வைத்திருக்கக்கூடிய நிலங்கள் இருக்கிறது. தொல்லியல் திணைக்களம் பிடித்து வைத்திருக்கக்கூடிய நிலம் இருக்கிறது. வனவள திணைக்களம் பிடித்து வைத்திருக்கக்கூடிய நிலம் இருக்கிறது. இப்படி பல விடயங்கள் இருக்கிறது. இன்னொரு பக்கமாக ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விகாரை, தைகேட்டில் இருக்கக்கூடிய விகாரை விவகாரம் இந்த வாரம் அளவிலும் மிகப்பெரிய ஒரு விடயமாக சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது அளவீட்டு பணிகள் வந்ததனால். இப்படியான ஒரு சூழலில் தமிழ் தேசிய இனம் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அரசியல் ரீதியாக எப்படியான பணிகளை செய்ய முடியும்? குறிப்பாக செம்மணியில் இடம்பெறுகின்ற இந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கையிலே தமிழ் பல்கலைக்கழகங்களில் தொல்லியல் சார்ந்த அல்லது இந்த அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு துறை இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இதனுடைய பங்கு எப்படி இருக்கிறது? அங்கு வரக்கூடிய மக்கள் காத்திரமான மாணவர்கள், அங்கு அனுப்பப்படக்கூடிய மாணவர்கள் காத்திரமான அறிவு பெற்றவர்களாக இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையில் செம்மணி போன்ற ஒரு அகழ்வு இடம்பெறுகின்ற இடம் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கான இடம் அல்ல. அங்கு கற்றுத் தேர்ந்தவர்கள் இங்கு இனத்தின் சார்பான ஒரு சான்றாக நிற்க வேண்டும். அப்படியான பங்குகளை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் நிறைவேற்றுகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதற்கு தமிழ் சமூக பரப்பிலே தொடர்ச்சியாக செய்யப்படக்கூடிய வேலன்சாமி அவர்கள் எப்படியான அழுத்தங்களை ஏற்படுத்த முடியும்? எப்படியான தொடர்புகளை இங்கே ஏற்படுத்த முடியும்? ஆமாம், நிச்சயமாக இந்த இடத்திலே ஸ்ரீலங்கா அரச இயந்திரத்தின் ஊடாகத்தான் செம்மணி அகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மரண விசாரணை அதிகாரியாக இருக்கலாம், அங்கு அந்த அகழ்வில் ஈடுபட்டிருக்கின்ற பணியாளர்களாக இருக்கலாம், எல்லாரும் ஸ்ரீலங்கா அரசினுடைய இயந்திரத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் தான் அங்கே அந்த பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையிலே எங்களுக்கு இதிலே நம்பிக்கை கிடையாது. ஒரு சுயாதீனமான அகழ்வு பணி அங்கே நடைபெறும் என்றும் அதை தொடர்ந்து அந்த தொல்பொருள் அல்லது அங்கே கண்டெடுக்கப்படுகின்ற மனித எச்சங்கள், அந்த மனித எச்சங்களை சரியான விதத்திலே ஆய்வு செய்து எந்த காலப்பகுதிக்கு உரியவை அல்லது அவை யாருடையவை என்றதை அடையாளம் காணுகின்ற அந்த செயற்பாடுகளில் கூட நாங்கள் ஆரம்பத்திலிருந்து வேண்டுகோள் விடுத்து கொண்டு வருகின்ற ஒரு விடயம், சர்வதேச அமைப்புகளுடைய, சர்வதேச சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதித்துவம் இதுக்கீழே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இது ஒழுங்காக நடக்கும் என்று சொல்லி அண்மையிலே இங்கே வருகை தந்திருந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் கூட செம்மணி களத்துக்கு விஜயம் செய்திருந்தது உங்களுக்கு தெரியும்.
அப்ப அவர் விஜயம் செய்து பார்த்தது கூட ஒரு விதமான சர்வதேச அழுத்தத்தை ஸ்ரீலங்கா அரசுக்கு கொடுத்திருந்தாலும் ஸ்ரீலங்கா அரசு ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச கட்டமைப்புகளையும் சர்வதேச நாடுகளையும் மிகவும் தந்திரோபாயமாக அவர்கள் தங்களுக்கு சார்பான விதத்திலே கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானத்தை நிராகரிக்கிறார்கள். இருந்தால் ஈழத்தமிழர் சமூகம் சரியாக ராஜதந்திர ரீதியாக கையாள முடியாத நிலையில் இருக்கிறதா? நிச்சயமாக அது அந்த இடத்திலே தான் நாங்கள் சற்று பின்னடைவை அடைந்திருக்கிறோம். அப்ப அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், தாயகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் எல்லோரும் ஓர் அணியாக ஒரு தேசமாக திரள வேண்டும். அரசியல் கட்சிகள் பிரிந்திருந்தாலும் இப்படியான இனம் சார்ந்த விடயங்கள் வரும் பொழுது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கிறது, கொள்கை வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இப்படியான இனம் சார்ந்த ஒரு விடயம் வரும் பொழுது அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மக்கள் சக்தியாக அது திரளும் பொழுது ஸ்ரீலங்கா அரசாக இருக்கலாம் அல்லது சர்வதேச சமூகமாக இருக்கலாம், அவர்கள் இந்த மக்கள் சக்தியை தாண்டித்தான் தங்களுடைய நிலப்பாடுகளை முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழல் வர வேண்டும். அப்ப அந்த இடத்திலே தான் எங்களுடைய இனத்தை பிரித்து ஆளுகின்ற தந்திரோபாயத்தை எங்களுடைய இனத்துக்கு எதிரான சக்திகள் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் குறிப்பாக இந்த அரசு மிகவும் சூக்ஷ்மமாகவும் கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தமிழ் தேசிய கட்டமைப்பை, மக்கள் அமைப்பை அடிமட்டத்தில் இருந்து கீழிருந்து மேலாக உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆக அந்த தேவை பூர்த்தி செய்யப்படுமாக இருந்தால் தாயகத்தில் நடக்கின்ற நில ஆக்கிரமிப்பாக இருக்கலாம், செம்மணி விஷயமாக இருக்கலாம். இப்போது அந்த அமைப்பை உருவாக்க போகிறோம், தமிழர்கள் சார்பாக இப்போது அந்த அமைப்பு உருவாக்கப்பட போகிறது. தமிழர்களுடைய எஞ்சி இருக்கக்கூடிய நிலங்களும் பறிபோன பின்பா அல்லது சிறையில் வாடக்கூடிய தமிழ் அரசியல் கைதிகள் வயதாகி அவர்கள் இயற்கை மரணம் அடைந்த பின்பதாகவா அல்லது இன்னும் தொல்லியல் திணைக்களம் வடக்கு கிழக்கினுடைய நிலங்களை எல்லைக்கற்கள் போட்ட பின்பதாகவா? அப்பட்டமாக ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லுகிறேன். திருகோணமலையினுடைய குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவு, அந்த பிரதேச செயலாளர் பிரிவிலே 50 விதமான நிலப்பகுதி பூஜா பூமியவுக்கு இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய நிலங்களிலும் இது தொல்லியலிடம் என்று சொல்லி தொல்லியல் எல்லை கற்களை அங்கே இருக்கக்கூடிய பானமுறை திலகவம்ச தேரர் தானாகவே எடுத்து சென்று நாட்டி விடுகிறார். நாட்டி விட்டு அங்கு பயிர் செய்கிறார். மக்களுடைய நிலம் இது தொல்லியல் நிலத்திற்குள் இருக்கிறது என்று சொல்லி மக்கள் நிலமற்று இருக்கிறார்கள். அங்கு வாழக்கூடிய தமிழ் முஸ்லிம் மக்களுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. நாங்கள் ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டிருக்கிறோம். எவ்வளவு கேவலமான விடயம்! மக்களுக்கு வாழ வழி இல்லாத, வாழ இயலாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் நாங்கள் தேர்தல் மேடைகளில் வாக்குறுதிகளை வழங்குகிறோம், தமிழ் தேசியம் பேசுகிறோம், தீவிர தமிழ் தேசியத்தை நடத்துகிறோம். இங்கு வாழவே வழி இல்லை என்கிற போது ஏன் இந்த தமிழ் தேசியத்தை நாங்கள் மேடைகளில் பேச வேண்டும்? நிச்சயமாக அந்த விடயத்திலே நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். எங்களுடைய இளையவர்கள் இவற்றை சிந்தித்து இனி எதிர்காலத்திலே அரசியலுக்கு வரக்கூடிய இளைய சமூகத்தினர் ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரத்தை, பண்பாட்டை முன்னெடுக்க வேண்டும். தமிழினத்துக்கான ஒரு அர்ப்பணிப்பான அரசியல் கலாச்சாரத்தை அவர்கள் எந்த கட்சிகளில் இணைந்து அரசியல் பயணத்தை மேற்கொண்டாலும் அந்த இடத்திலே கட்சியை கடந்து தமிழன் என்ற ஒரு உணர்வோடு அவர்கள் இளைய சமுதாயத்தினர் பயணிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிற அதே நேரம் நீங்கள் கேட்ட ஏற்கனவே ஒரு கேள்வியிலே நான் இந்த விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இளையவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், அவர்கள் கட்டமைக்கப்பட்ட அரசியலை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறீர்கள். இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலையும் நீங்கள் மிக மோசமாக விமர்சிக்கிறீர்கள். காரணம் இது போதுமானதாக இல்லை அல்லது போலியான அரசியலாக இருக்கிறது. இந்த அரசியல்வாதிகளை பார்த்து வருகின்ற அந்த இளைஞர்கள் எப்படி தேர்ந்த அரசியல்வாளர்களாக மாற முடியும்? அதுல உண்மையிலே எங்களுடைய இளைஞர்களுக்கு அரசியல் ரீதியான விழிப்புணர்வு ஊட்டல் என்பது அறவே கிடையாது. ஒரு காலகட்டத்திலே எங்களுடைய அரசியல் கட்சிகளுக்கு வாலிபர் அமைப்புகள் இருந்தது. இப்போது இருக்கக்கூடிய வாலிபர் அமைப்புகள் என்ன செய்கிறது என்றும் உங்களுக்கு தெரியும். இப்படியான ஒரு சூழலில் எப்படி எங்களுடைய எதிர்கால அரசியல் கட்டமைக்கப்படும் என்று நம்புகிறேன். இல்ல, அந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த எங்கட இளைஞர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு அறவே கிடையாது என்றதை நான் மறுக்கிறேன். அந்த அறவே என்றதை நான் மறுக்கிறேன். ஒரு 100 இளைஞர்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அந்த 100 இளைஞர்களிலே 5 பேருக்கு அரசியல் விழிப்புணர்வு சரியாக இருக்கிறது. 95 பேருக்கு இல்லை, ஆனா 5 பேருக்கு இருக்கு. இப்ப நான் சொல்வது அந்த 5 பேரும் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் இப்ப ஏற்கனவே இருக்கிற கட்சிகளிலே இணைந்து பயணிப்பவர்களாக இருந்தால் கூட தங்களுக்கென்று சில கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நல்ல ஒரு அரசியல் கலாச்சாரத்தையும் வகுத்து கொண்டு பயணிக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் தான் இந்த 5 வீதத்தினர். அப்ப இந்த 5 வீதத்தினரும் முன்வர வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பைத்தான் நான் இந்த இடத்திலே இளைய சமுதாயத்தினருக்கு தமிழ் தேசிய அரசியலிலே, கட்சி அரசியலிலே நீங்கள் முன்வந்து ஈடுபட வேண்டும், ஒரு முன்மாதிரியாக நீங்கள் திகழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பை நான் இந்த இடத்திலே அந்த விடயம் சார்ந்து விடுக்கிறேன். அதே நேரம் நீங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த விடயங்களிலே
இன்றைய காலகட்டம் இப்பொழுது இருக்கக்கூடிய 2026 ஆண்டு என்ற காலப்பகுதி வந்து ஈழத்தமிழர்களுடைய அரசியல் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு காலப்பகுதியாக இந்த ஆக்கிரமிப்புகள் சார்ந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கிறோம். எப்படி 1976 ஆண்டு சமஷ்டி தீர்வும் தமிழர்களுக்கு கிடைக்கப் போவது இல்லை, தனிநாடு என்பதுதான் தமிழர்களுக்கான தீர்வு, தமிழீழ தனியரசே தமிழர்களுக்கான தீர்வு என்று சொல்லி மே மாதம் 14 1976 ஆண்டு வட்டுக்கோட்டையிலே வட்டுக்கோட்டை பிரகடனம் நடத்தப்பட்டதோ, அந்த ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இன்று 50 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நிற்கிறோம். வரலாறு திரும்பி இருக்கிறது, வரலாறு எமது வழிகாட்டி. ஆகவே அந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் 1948 முன்பாகவே தமிழர் மகாசபை 1920களிலே ஆரம்பித்த காலப்பகுதியில் இருந்தே இந்த தமிழர்கள் சார்ந்த தமிழ் தேசிய இனம் சார்ந்த சிந்தனைகள் விழிப்புணர்வுகள் ஆரம்பித்து விட்டன, கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுக்கு முன்பாக. அப்படி இருந்த பொழுதும் 1948 ஆண்டு சுதந்திரம் வழங்கப்பட்ட பொழுது தனிநாட்டை தமிழர்கள் கேட்கவில்லை பிரித்தானியாவிடமிருந்து. ஒரு இலங்கைக்குள்ளேயே நாங்கள் வாழலாம் என்ற நிலையிலே ஆரம்பித்த அந்த பயணம் பின்னர் ஒரு இலங்கைக்குள்ளே வாழ முடியாது, தனிச்சிங்கள சட்டம் போன்ற சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு இனக்கலவரங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே 50களிலே தமிழரசு கட்சி சமஷ்டி கட்சியாக உருவாக்கிறது. ஒற்றையாட்சிக்குள் நாங்கள் வாழ முடியாது, இனி சமஷ்டி தான் எங்களுக்கான தீர்வு என்று. பிறகு பல ஒப்பந்தங்கள் கிழித்தெறியப்பட்டு பலவித விதங்கள் நடந்துதான் 1976 ஆண்டு தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் எதிரும் புதிருமாக இருந்த கட்சிகள், தந்தை செல்வா அவர்களும் ஜி பொன்னம்பலம் அவர்களும் இணைந்து தொண்டமானவர்களையும் இணைத்து 3 கட்சிகளும் சேர்த்துதான் தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணியை உருவாக்கி அதன் பிற்பாடு மே மாதம் 14 1976 ஆண்டு வட்டுக்கோட்டை பிரகடனத்தை பிரகடனப்படுத்துகிறார்கள். தமிழீழ தனியரசு தான் தமிழர்களுக்கான ஒரே தீர்வு. இந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தை பிரகடனப்படுத்துகிற போது தொண்டமானவர்கள் அங்கிருந்து விலத்தி இருக்கிறார்கள். பிரகடனத்தை படுத்தின பிறகு அவர் இந்த தமிழீழ தனியரசு என்ற விடயத்திலே அவர்கள் விலகி இருக்கிறார்கள். அவர்கள் மலையகத்தில் இருக்கிறபடியால் தமிழீழ எல்லைக்குள்ளே மலையகம் வராத ஒரு சூழ்நிலையிலே அது விலகி இருக்கிறார்கள். அப்ப தமிழ் தேசிய பரப்பில் வடக்கு கிழக்கு சார்ந்து பிரதான 2 கட்சிகள், அந்த நேரத்தில் இருந்த பிரதான 2 கட்சிகளுமே இதில் இணைந்துதான் இந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். அப்போ 76 ஆண்டு அந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது ஒட்டுமொத்த வடகிழக்கு தமிழர்களும் அந்த பிரகடனத்துக்கு ஆதரவாக இருந்தார்கள். அதுக்கு நல்ல உதாரணம் தொடர்ந்து 77 ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலிலே, ஜூலை மாதம் நடைபெற்ற பொதுத் தேர்தலிலே மக்கள் ஆணை முழுமையாக வழங்கி இருந்தார்கள். 17 பாராளுமன்ற உறுப்பினர்கள், வரலாற்றிலே முதல் தடவையாக எதிர்க்கட்சி தலைவராக தமிழர், எதிர்க்கட்சியாக தமிழர்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய கட்சி அமர்ந்திருக்கக்கூடிய முதல் தடவையாக அமர்ந்திருந்த 77 ஆண்டு விடயம். அப்ப அந்த வழங்கப்பட்ட வட்டுக்கோட்டை பிரகடனத்துக்கு வழங்கப்பட்ட மக்கள் ஆணை என்பது 77 ஆண்டு வழங்கப்பட்ட மக்கள் ஆணை இன்றும் அப்படியே இருக்கிறது. அப்ப அந்த சூழ்நிலையில தான் பிறகு இளைஞர்கள் எல்லாம் ஆயுத போராட்டத்தில், அதை ஏற்கனவே ஆயுத போராட்டம் வட்டுக்கோட்டை பிரகடனத்துக்கு முதலே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஆனால் வட்டுக்கோட்டை பிரகடனத்துக்கு பிறகு ஆயுத போராட்டம் எழுச்சி பெறுகிறது, வீரியம் பெறுகிறது. பெற்று வந்து அப்படியே தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு 2009 மே 18 வரை முள்ளிவாய்க்காலிலே அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அதன் பிற்பாடு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு இது ஒரு உச்சக்கட்டத்துக்கு வந்ததாக நான் பார்க்கிறேன். அந்த வரலாற்றில் 1920 ஆண்டுகளில் தொடங்கின வரலாறு 48 வந்து சமஷ்டி என்று வந்து தனிநாட்டு கோரிக்கை வந்து ஆயுத போராட்டம் வந்து 4 படியை கட்டி எழுப்பி முழு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு தமிழண்ட அறத்தையும் வீரத்தையும் சொன்ன அளவுக்கு வந்து மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு அது முடிஞ்ச உடனே பிறகு என்ன நடக்குதுண்டா, ஒற்றையாட்சிக்குள்ள ஒரே இலங்கைக்குள்ள நாங்கள் எல்லாரும் ஐக்கியமாக வாழ்வோம். யுத்தம் முடிஞ்ச உடனே தான் எல்லா தமிழ் தரப்புகளும் தமிழர் தரப்புகளும் பிரதானமாக இருக்கக்கூடிய நிலையில அப்படி கொஞ்சம் வந்து பிறகு கொஞ்சம் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி பெற்று சமஷ்டி தான் எங்களுக்கான தீர்வு என்றுதான் இப்பொழுது எல்லா எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? சமஷ்டி தான் தமிழர்களுடைய தீர்வு? நிச்சயமாக இல்லை. எங்களுடைய நிலைப்பாடு, அதாவது ஒரு பொது வாக்கெடுப்பு வடக்கு கிழக்கிலே நடத்தப்பட வேண்டும். P2P இயக்கத்தினுடைய நிலைப்பாடு ஒரு பொது வாக்கெடுப்பு வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே சர்வஜன வாக்கெடுப்பு சர்வதேச சமூகத்தினால, ஸ்ரீலங்கா அரசால் அல்ல, நம்பிக்கை இல்லை, சர்வதேச சமூகத்தினால் நடத்தப்பட வேண்டும். வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்களும் அவர்களுடைய பரம்பரையாக வாழுகின்ற புலம்பெயர் தமிழர்களும் அதிலே வாக்களிக்க வேண்டும். அவர்கள் என்ன தீர்வை விரும்புகிறார்களோ அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார். அதில் தெரிவுகளிலே கட்டாயம் தமிழீழம் என்கின்ற ஒரு தனிநாடு அல்லது இறைமையுள்ள ஒரு சுயநிர்ணய உரிமை என்கின்ற ஒரு தெரிவு கட்டாயம் இருக்க வேண்டும். நிச்சயமாக இந்த முடிவுக்கு ஸ்ரீலங்காவினுடைய ஆளும் அதிகார வர்க்கம் அல்லது ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள தரப்பு தயாராக இருக்கிறதா, அல்லது இப்படியான ஒரு முடிவை எடுப்பதற்கு எங்களுடைய அயல் நாடாக இருக்கக்கூடிய இந்தியா சம்மதிக்குமா? இந்த பிராந்தியத்தினுடைய வல்லரசு என்று சொல்லுகின்றது, அவர்கள் அப்படி நினைத்திருக்கிறார்கள் அல்லது அப்படி செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் சம்மதிப்பார்களா? அல்லது உலகம் பறந்திருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் இப்படியான ஒரு சிந்தனையில் இருக்க
இருக்கிறார்களா என்கின்ற கேள்விகள் பலதரப்பிலே முன்வைக்கப்படுகிற போது இதற்கு எப்படி நீங்கள் பதிலளிக்கணும்? ஆமாம், இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா அரசோ அல்லது அயல் நாடாகிய இந்தியாவோ அல்லது மேற்குலக நாடுகளோ சர்வதேச சமூகமோ இதற்கு தயார் இல்லை. இப்பொழுது இது தயார் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடுதான் இருக்கிறது. ஆனால் அதே நேரம் எங்களுடைய தமிழ் மக்கள் தாயகத்திலே வாழ்பவர்களாக இருக்கலாம், தமிழகத்திலே வாழ்பவர்களாக இருக்கலாம், புலம்பெயர்ந்து வாழ்பவர்களாக இருக்கலாம், ஈழத்தமிழ் உறவுகள் அனைவருக்குமான சரியான அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டு கொண்டு வருகிறது. அது ஏற்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த பொது வாக்கெடுப்பு பற்றிய ஒரு விழிப்புணர்வையும் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அதனுடைய நோக்கம், அதனுடைய தாற்பயம், அதனுடைய அடிப்படையை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கும் பொழுது நிச்சயமாக அனைவரும் ஒன்றுபட்டு வரும் பொழுது அதற்கு ஸ்ரீலங்கா அரசோ இந்தியாவோ சர்வதேச சமூகமோ எல்லோருமே அதற்கு செவி கொடுக்க வேண்டிய அல்லது அதனோடு ஒரு பேச்சுக்கு வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை அது ஏற்படுத்தும் என்று கருதுகிறோம். ஆகவே அந்த அடிப்படையிலே தான் இந்த 1976ஆம் ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்ட வட்டுக்கோட்டை பிரகடனத்துடைய 50வது ஆண்டை ஒரு வட்டுக்கோட்டை பிரகடனத்துடைய பொன்விழா ஆண்டாக மே 14, 2026 மே 14, 2027 வரையான ஒரு வருட காலத்தை பொன்விழா ஆண்டாக, கோல்டன் ஜூப்ளி இயர் ஆண்டாக பிரகடனப்படுத்தி வட்டுக்கோட்டை பிரகடனத்தை பற்றிய விழிப்புணர்வை, சுய நிர்ணயம், இறைமையுள்ள தனி அரசு என்ற அடிப்படை விஷயத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து செல்லுகின்ற ஒரு பணியை தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள், சமயத் தலைவர்கள் மற்றும் சிவில் சமூகத்தினர் இணைந்து இப்பொழுது முன்னெடுத்து வருகின்றோம். ஆகவே இதனூடாக மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் விழிப்புணர்வும் எங்களுடைய இலட்சியம் என்ன என்கின்ற ஒரு தெளிவையும் ஏற்படுத்தும் பொழுது படிப்படியாக அது எங்களுடைய இலக்கை நோக்கி எமது மக்களை முன்னகர்த்துவதற்கான ஒரு தளத்தை அமைத்து தரும் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக வேலன்சாமி அவர்கள் குறிப்பிட்டார், எங்களுடைய மக்கள் அரசியல் ரீதியாக வெளிப்படைந்து வருகிறார்கள் என்று சொல்லி. இந்த விடயத்தை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. எங்களுடைய மக்கள் அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு ஊட்டப்படவில்லை, அதனை எங்களுடைய அரசியல் தரப்புகளும் விரும்புவதில்லை. அரசியல் ரீதியாக மக்கள் விழிப்பூட்டப்படுவார்களாக இருந்தால் தங்களால் இந்த அரசியலை செய்ய முடியாது. உண்மையில் ஸ்ரீலங்காவினுடைய நாடாளுமன்றத்தில் தான் தமிழர்களுக்கான தீர்வு இருக்கிறது என்கின்ற மனநிலையை புகட்டுகின்ற மாதிரி தான் எங்களுடைய அரசியல் செயற்பாடுகள் இருக்கிறது. இதிலிருந்து விடுபட வேண்டும், இதிலிருந்து ஒரு மாற்று சக்தியை தீர்மானிக்க வேண்டும். இப்போது நீங்கள் எங்களுடைய மக்கள் அரசியல் ரீதியாக வெளிப்படைந்திருந்தால் எப்படியோ உங்களுடைய கட்சிகளின் மீது மக்களுக்கு வெறுப்பு இருக்கிறது என்பதற்காக ஜேவிபிக்கு வாக்களிக்க முடியுமா? தமிழர்களுடைய தாயகம் என்று சொல்லுகின்ற, தமிழர்களுடைய இதயமாக இருக்கக்கூடிய தமிழர்களுடைய தாயக நிலப்பரப்பை 2 கூறாக பிரித்தவர்கள், யுத்தத்தை முன்னின்று நடத்தியவர்கள், யுத்த கால பகுதியில் ராஜபக்ச அரசு கவிழப் போகிறது என்கிற போது அவர்களுடைய அரசனுடைய பாதட்டுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள், சிங்கள கிராமம் தோறும் சென்று சிங்கள இளைஞர்களை யுத்தத்திற்காக அழைத்து வந்தவர்கள், இப்படியாக கடந்த கால வரலாற்றையுடைய ஒருவர்களுக்கு இலங்கையினுடைய தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சிக்கு வழங்கி இருக்கக்கூடிய அதே அளவான ஆசனங்களை வடக்கு கிழக்கிலே வழங்கியிருக்கிறார்கள். இது மக்கள் சரியான அடிப்படையில் அரசியல் வெளிப்பூட்டப்படவில்லை என்பதை தெளிவாக காட்டுகிறது. மிகச் சரியாக சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், உங்களுக்கு இந்த அரசியல் செயற்பாட்டாளர்களின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னார், உங்களுடைய அரசியலை பேரம் பேசுகின்ற அரசியலாக மாற்ற வேண்டியதும், உங்களுக்குள்ள இருந்து ஒரு அரசியலை உருவாக்க வேண்டியதும் மிக முக்கியமானது ஒரு தேர்ந்த சமூகத்தினுடைய தெளிவான தெரிவாக இருக்கும். ஆனால் இப்படியாக நாங்கள் மாறி இருப்பது எங்களுடைய தலையில் நாங்களே மண்ணள்ளி போட்ட ஒரு விடயம். அதாவது நீங்கள் சொல்லுகின்ற பொது வாக்கெடுப்பு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஸ்ரீலங்காவினுடைய அரசு தரப்பு சொல்லும் வடக்கு கிழக்கில் இவர்களுக்கு இணையாக எங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், இந்த மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். ஆகவே பொது வாக்கெடுப்பு என்பது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது இப்படியான ஒரு சூழலில் உலகம் பிறந்து வாழக்கூடிய எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற செய்திகள். ஓமாம், இந்த இடத்துல நீங்கள் சொன்ன அந்த கருத்து சார்ந்த அடிப்படையிலே இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை வைத்து அரசியல் நிலைப்பாட்டை தீர்மானிப்பது மிக மிக பிழையான விடயமாக நான் பார்க்கிறேன். மேற்குலக ராஜதந்திரிகள் வேண்டுமென்றே இதை இப்பொழுதும் தங்களுடைய சுயலாப ராஜதந்திரத்துக்காக பயன்படுத்தி வருகிறார்கள். நாங்கள் மக்கள் பிரதிநிதிகளை தான் சந்திப்போம், எம்பி மேல மட்டும்தான் சந்திப்போம், அவைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றுதான் மேற்குலக ராஜதந்திர உலகம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதுல வந்து இலங்கையினுடைய ஈழத்தமிழர்களுடைய தெரிவு ஸ்ரீலங்காவினுடைய நாடாளுமன்றத்திற்கு சென்றுதான் இருக்கிறது என்கின்ற நிலைப்பாட்டை இங்கும் மக்களிடையே அப்படியான விதம் இருக்குது, அதுவும் இருக்குது, அதுவும் இருக்கிறது, அதுல மாற்றுக்கிறது இல்லை. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த ஜேவிபி அரசு இவ்வளவு மோசமான அரசு, நீங்கள் குறிப்பிட்ட அத்தனையும் தமிழர்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை எப்படி பார்க்கிறோம் என்றால், ஏற்கனவே அரசோடு நின்றிருக்கக்கூடியவர்களை ஒதுக்கி, அது டக்ளஸ் தேவானந்தாவாக இருக்கலாம், பிள்ளையானாக இருக்கலாம், அல்லது அரசுக்கு ஸ்ரீலங்கா அரசுக்கு ஆதரவு கொடுத்து தமிழ் மக்கள் மத்தியிலே தமிழர்களாக இருந்து கொண்டு எம்பிக்களாக தெரிவு செய்யப்பட்டவர்களை அவ்வளவு பேரையும் ஒதுக்கி அந்த ஆசனங்களை ஜேவிபி எடுத்திருக்கிறார்.
ஒரு விதத்தில் பார்த்தால். அடுத்த விதத்தில் பார்த்தால் வாக்குகள் என்று பார்க்கும் பொழுது, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய வாக்குகள் என்று பார்க்கும் பொழுது அதில் பெரிய ஒரு மாற்றம் வரவில்லை. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ யாழ்ப்பாணத்தை எடுத்தீங்கன்னா 2 ஆசனம் தான் கிடைக்கப்பட்டது. ஒன்று ஒரு போனஸாக மேலதிகமாக கிடைக்கப்பட்டது தான், 3வது ஆசனம் ஜேவிபி கட்சிக்கு கிடைக்கிறது. அப்போ நாங்கள் இந்த பொது வாக்கெடுப்புன்ற விஷயத்தில் நாங்கள் குறிப்பிடுறது, பொது வாக்கெடுப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்கிறது இல்லை. அங்கே ஒவ்வொரு மனிதனுடைய வாக்கும் கணக்கெடுக்கப்பட போகிறது. அப்போ ஒட்டுமொத்த வாக்குகள்லாம் நாங்கள் கணக்கெடுக்கப்பட போகின்றன. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு ஜேவிபி சொல்லுகின்ற இந்த சம அளவான உறுப்பினர்கள் என்று சொல்றது கூட, தமிழ் உறுப்பினர்கள் என்று சொல்றது கூட, சந்திரசேகரன் அவர்கள் எடுத்தால் எலெக்ஷனை கேட்காம தேசிய பட்டியல் ஊடாகத்தான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார். அப்போ அவரையும் வடக்கு கிழக்குகளான் நியமிச்சிருக்கணும். தேசிய பட்டியல் எம்பி ஊடாக வந்தால் அப்போ அவர்கள் ஜேவிபி கட்சியினர் தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எப்படி செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி, நிறைவாக இது ஜேவிபி மீதான மக்களுடைய விருப்பு வாக்குகள் அல்ல, தமிழ் தேசிய கட்சிகள் மீது மக்கள் கொண்ட வெறுப்பு வாக்குகள். இவை விருப்பு வாக்குகள் அல்ல, இவை வெறுப்பு வாக்குகள். அப்போ அந்த இடத்திலே மக்கள் அந்த ஒரு மயக்கத்துக்கு உட்பட்டு செய்தார்கள் நாங்கள் மறக்கவில்லை, கொடுத்தார்கள். ஆனால் அதனுடைய பலனை இப்பொழுது மக்கள் அனுபவிக்க உணர ஆரம்பித்து விட்டார்கள். இந்த அரசு அனுபவில் நாங்கள் கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருந்தோம், ஆனால் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் இதுவரை நிறைவேற்றவே இல்லை. இதுவும் ஏற்கனவே இருந்த அரசுகளை போலத்தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. அதை விட மோசமாக பிரஜாசக்தி என்ற ஒன்று அறிமுகப்படுத்தி இன்னும் மோசமாக எங்கட விடயங்களை இன்னும் ஆக்கிரமிக்கிறது. கிவிலோயா திட்டமாக இருக்கலாம், தையிட்டியாக இருக்கலாம், திருகோணமலையில் புத்தர் சிலை வைத்த விடயமாக இருக்கலாம், இன்னும் காணி அபகரிப்பு, நில ஆக்கிரமிப்புகள், கடற்படைக்கும் இராணுவத்துக்கும் காணிகளை சுவீகரிக்கிற தன்மை, திருக்கோணேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய காணியை கடற்படைக்கு சொந்தமாக ஏற்கனவே கோபுரம் வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த காணியை தங்களுக்கு சொந்தமாக மாற்றுகின்ற விடயங்களை இந்த திணைக்களங்களூடாக மிகவும் சாதுரியமாக இந்த அரசு மிக வேகமாக முன்னெடுத்து வருகிறது என்பதை இப்பொழுது மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்து வரப்போகிற தேர்தல் நிச்சயமாக அதனுடைய விளைவுகளை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். ஆகவே அந்த அடிப்படையிலே அதில் சுருக்கமாக சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த ஜேவிபி அரசினுடைய நிலப்பாடு, அதனுடைய அந்த என்பிபி தேசிய மக்கள் சக்தி என்று போட்டப்பட்ட அந்த முகமூடி இப்பொழுது கிழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல குறிப்பிட முடியும். நன்றி தவத்திரு வேலன்சுவாமி அவர்களே, உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்காக. ஆமாம், இந்த இடத்துல நானும் எங்களுடைய ஐபிசி நேயர்களுக்கு விடுக்கின்ற ஒரு விடயம், இந்த வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு பற்றிய நிகழ்வுகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் முன்னெடுக்கும் போது உங்கள் அனைவருடைய ஆதரவையும் இந்த மாநாடு சம்பந்தமான ஏற்பாட்டு குழு என்ற வகையிலே அதன் சார்பிலே உங்கள் அனைவரிடமும் வேண்டுகோளை முன்வைத்து இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய பிரியங்கன் அவர்களுக்கும் ஐபிசிக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி. நன்றி நேயர்களே, இன்றைய நாளில் பேசியிருக்கிறோம் சமகால தமிழ் அரசியல் நிலப்பரப்பு தொடர்பாகவும், இந்த பரப்பிலே மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய பக்கம் இருக்கக்கூடிய தவறுகள், இப்படி பல விடயங்கள் வாதிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி. தொடர்ச்சியாக மற்றொரு காணொளியில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.